இதோடைய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து ஒரு உவமை சொல்ல தொடங்கிட்டார். ஒரு உக்ரானக்காரன் இருக்கிறான். உக்ரானக்காரன்னா அக்கௌண்டன்ட். ஒரு உக்ரானக்காரன் இருக்கிறான். அந்த உக்ரானக்காரன் அவனுடைய எஜமானனுக்கு சரியான கணக்கை ஏற்கனவே கொடுக்கல. அதனால அந்த எஜமானன் என்ன பண்றாருன்னா, அந்த உக்ரானக்காரனை கூப்பிட்டுட்டு, பாருப்பா, உன்னை இந்த உக்ரான வேலையிலேருந்து நான் உன்னை நீக்கிடுறேன், டிஸ்மிஸ் பண்ணிடுறேன், நீ போயிடு, போறதுக்கு முன்னாடி கணக்கை கொடுத்துட்டு போயிடுன்றார். சரி, இந்த உக்ரானக்காரன் என்ன பண்றாருன்னா, இப்போ என்ன வேலையை விட்டு என்னோட எஜமானன் தூக்கிடுறாரு, நான் இப்போ என்ன பண்றது, நான் கொத்துகிறதுக்கு சோம்பேறி, அதாவது கொத்துகிறதுக்கு என் இடத்தில் பலம் இல்லைன்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வேற ஒரு வார்த்தையும் சொல்வார், அதுவும் பார்க்கலாம். இதனால பண்ண முடியாது, இப்போ நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரா. யோசிச்சுட்டு, எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்னுடைய எஜமானனுக்கு எண்ணெயும் கோதுமையும் கொடுக்கணும், வீட்டு நிறைய கலசத்துல கொடுக்கணும். அது எவ்வளோன்னு கூட பார்க்கலாம். இவர் சாதாரண உக்ரானக்காரன் இல்லைங்க, இவர்கிட்ட கொடுத்தப்பட்ட அந்த ஆஸ்தி ரொம்ப பெருசா. இதை எஜமானனுக்கு கொடுத்துடணும். ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி கணக்கை தப்பா கொடுக்க சொல்லலாம். அவங்க கிட்ட பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் கொடுக்குவார். ஒலிவ எண்ணெய்க்கு 50% டிஸ்கவுண்ட், அப்புறமா இவர் கொடுக்க வேண்டிய அந்த கோதுமைக்கு 20% தள்ளுபடி பண்ணிடுவார். இதை நீங்க வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கணக்கு எழுத சொல்வார். அவங்களும் எழுத சொல்வார். அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, அவங்களை கம்மியாக என் எஜமானனுக்கு கொடுக்க சொல்லிட்டேன்னா, என்னை வேலை விட்டு தூக்கிட்ட போது நான் அவங்க கூட போய் நான் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த மனுஷர்களை தப்பான கணக்கு எழுத சொல்றாராம். இப்ப இந்த எஜமானன் பாக்குறாரா, பார்த்துட்டு, ஆஹா, இந்த உக்ரானக்காரன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறான்னு சொல்லி மெச்சிக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உவமையை பேசுவார். இதுல ரெண்டு கண்ணோட்டம் இருக்கும். ஒன்னு, இஸ்ரேல் மக்களுக்கு நேரடியாக பேசினிருக்குவார், அவங்களுக்கு ஒரு பாடம் போய் சேரும். அதுல இருக்கிற வேற ஒரு ரகசியம் சாவி, அதை நம்ம திறந்தா நம்ம கிட்ட அந்த உவமை பேசும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ரெண்டு கண்ணோட்டத்துல நம்ம முதல் பார்க்க போறோம். இந்த உவமையை யாருக்கிட்ட இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறாருன்னா, அவங்க சீசர்கள் கிட்ட. ஆனா இந்த உவமை யார் தெரியுங்களா கேட்டு நிற்கிறது? அங்க பக்கத்துல நின்னுக்குன்னு பரிசேயர்கள் கேட்டு நிற்குவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உவமையை பேசிட்ட பின்பு பரிசேயர்கள் கோபம் பட்டாங்க. அப்பனா கிறிஸ்து பேசின உவமை யாரை போய் குத்தி இருக்கிறது? பரிசேயர்களை குத்தி இருக்கு. அப்பனா அவங்க என்னவோ செஞ்சிருக்காங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 16:14. இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு யார் கேட்டு நிற்கிறது? பொருளாசைக்கு பிரியராயிருக்கிற பரிசேயர்கள். புரியுதுங்களா? அப்ப பரிசேயர்களுக்கு எது ரொம்ப பிரியமா இருக்கு? பொருளாசை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உவமையில யாரை மனசில் வைத்து மையமாய் கொண்டு பேசியிருக்கிறாரு? அங்க இருக்கிற பொருளாசை பிடித்த பரிசேயர்கள் இருக்கிறாங்க. இந்த உவமை கேட்ட உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கோபம் அடைஞ்சிருக்காங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். 15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக. அவர்களை நோக்கி. எவர்களை நோக்கி? இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை நோக்கி. புரியுதுங்களா? வாசிக்கலாம். பரிசேயர்களை நோக்கி, உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த உவமையுடைய மையப்பொருள் அந்த இடத்துல யார்கிட்ட போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா, பரிசேயர்கள்ட்ட. இன்னைக்கு நிறைய வசனம் இருக்கும், இப்படிதான் இந்த பாடமே போகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த முதல் கிறிஸ்து பேசின உவமையை பரிசேயர்கள்ட்ட இருந்து தொடங்கலாம், அப்புறமா நம்ம கிட்ட வரலாம். இந்த கோணத்துல தான் போக முடியும்.